பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை நேரலிலே நான் நடத்துகிறோம். ஜெபத்தோடு நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இதிலே பங்கு கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த ஆராதனை துவக்கும் முன்பதாக கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அருமையான இந்த விசேஷித்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திலே வந்து நாங்கள் வீட்டில் அமர்ந்தவர்களாக இந்த நேரலிலே உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களிலே நீர் கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்தி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நடத்துகிற நேரலை ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, வாசிக்கிற திருமறை பகுதிகள், தியானிக்கிற தியானம், ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் இப்படி நாம் மகிமை கண்டு நீர் மாற்றித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் இருக்கிற இடங்களிலே பாமாலைகளிலே இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. நாம் இருக்கிற இடங்களிலே பயத்தோடும் பக்தியோடும் கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றி கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உடப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரிய கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியோரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி
கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு ஜெப நிலையில் அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். இந்த நாளிலும் கடந்த நாட்களிலும் நாம் நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள், மீறுதல்களை அவருடைய ஆராதனையிலே நாம் அறிக்கை செய்வது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. நம்முடைய சுய சரீரத்துக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு விரோதமாகவும் நம்மை சூழ்ந்து வாழ்கிற மக்களுக்கு விரோதமாகவும் நாம் செய்த பாவங்களை அவருடைய சமூகத்திலே நாம் தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்யும் முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம். நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய சிந்தையினால், நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய செய்கையினாலே நாம் செய்திருக்கிற பலவிதமான பாவங்களை நம்முடைய மனக்கண் முன் நாம் கொண்டு வருவோம். கொண்டு வந்து நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம். சில மணித்துளிகள் நாம் அமைதியாய் நம்மை ஆராய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாய்க்கமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அமர்ந்த நிலையில் இருப்போம். இந்த நாளுக்கான திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 11வது அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிற வாசிக்க கேட்போம்.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசி பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த நாளின் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப்பட இந்த வேத தியானம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து பாடிடுவோ. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோ. மான்கள் நீரோடை வாஞ்சித்து
கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. அன்புள்ள ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் வேத வசனங்களை வாசிக்கவும் அவற்றை தியானிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்களுக்கு நீர் பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றி தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மரணத்திலே, உம்முடைய உயிர்த்தெழுதலிலே, உம்முடைய வருகையிலே, உம்முடைய ரட்சிப்பிலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்பட இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமயமே உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையிலே உங்களோடு பங்கு பெற்று கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நமது திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும், திருச்சபையின் பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள் மற்றும் திருச்சபையின் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கிற சிறந்த ஒரு செம்பொருள் திருவருந்து என்னும் திருவருள் சாதனம். திருவிருந்து என்னும் திருவருள் சாதனம் ஆங்கிலத்திலே த சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி குர்பானா அல்லது சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் தலைப்பின் கீழே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதிகள் 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 42 முதல் 44 வசனங்கள், சங்கீதம் 100வது சங்கீதம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 முதல் 30 வசனங்கள், தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 15 முதல் 59 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களை நாம் வேதாகமத்திலே எடுத்து வைத்துக் கொள்வோம். இதன் அடிப்படையிலே சற்று நேரம் நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, திருவிருந்து என்று சொன்னவுடன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் திருவிருந்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய ஒரு சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் அல்லது திருவிருந்து என்னும் திருவருட் சாதனம் என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலே இந்த திருவிருந்து என்னும் திருவருட் சாதனத்திலே நாம் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா என்னும் தீநுண்மி பெருந்தொற்று நம்ம சமுதாயத்தை தாக்கி இந்த நோயினாலே அநேக இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற நாட்களிலே நமது திருச்சபை சென்னை பேராயத்திலே நாம் இந்த திருவிருந்து ஆராதனைகளை நடத்துவதை நாம் பிறகு நடத்தி கொள்ளலாம் என்று நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் பல்வேறு திருச்சபைகள் பல்வேறு பேராயங்களிலே இன்று திருவிருந்து ஆராதனைகள் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக மீண்டும் நமது ஆலயங்கள் அடைக்கப்பட்ட நிலைமை. இந்த நிலைமையிலே நாம் இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே திருவிருந்தை கொடுத்து தியானிக்க ஆண்டவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறார். இந்த திருவிருந்து என்பதை அரமேய மொழியிலே ஹோலி குர்பானா என்று சொல்லுகிறார்கள். ஹோலி குர்பானா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, தியாக திருப்பலி என்று பெயர். தியாகத்தோடு தன்னை பலியாக கடவுள் நமக்கு ஒப்பு கொடுத்தனாலே அதை ஹோலி குர்பானா அல்லது தியாக திருப்பலி, அதை நினைவு கூறும் வகையிலே நாம் செய்கிறோம். ஆகையினாலே அதை ஹோலி குர்பானா என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே ஹோலி சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவார்கள். அது கடவுள் பலியாக தன்னை கொடுத்ததை நினைவுகிற ஒரு ஆராதனை. கிரேக்க மொழியிலே யூக்காரிஸ்ட் என்று சொல்கிறார்கள். ஹோலி யூக்காரிஸ்ட். யூக்காரிஸ்ட் என்று சொன்னால் நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை என்று பொருள். கடவுள் தன்மையே நமக்கு தியாகமாய் அவர் தந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார்.
அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தும் ஒரு ஆராதனை என்ற அடிப்படையிலே யூகாரிஸ்ட் என்று அதிலே அழைக்கப்படுகிறது. அப்போ நாம் இந்த திருவிருந்தை முந்தின காலத்தில் நம்ம சொன்னோம் நற்கருணை என்று நாம் சொன்னோம். அது கடவுளுடைய கிருபையை நமக்கு தெரிவிக்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே அதை நற்கருணை என்று நாம் சொன்னோம். தியாக திருப்பலி, நன்றி பலி ஆராதனை, நற்கருணை ஆராதனை, திருவிருந்து ஆராதனை என்று சொல்லி பல்வேறு பெயர்களால் நாம் இந்த ஆராதனையை அழைக்கிறோம். ராபோஜனம் என்று கூட நாம் அழைக்கிறோம். லார்ட்ஸ் சப்பர் அல்லது ராபோஜனம் என்று அழைக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த திருவிருந்தை குறித்ததான சில சத்தியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக இன்று அழைக்கப்படுகிறோம். திருவிருந்தை உருவாக்கியது யார்? இந்த திருவிருந்தை உருவாக்கியது யார் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதை முதலாக உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 17 முதல் 29 வசனங்கள், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 25வது வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களில் ஆண்டவராகிய இயேசுதாமே இந்த திருவிருந்தை பற்றி அதை சொல்லி அதை சீடர்களுக்கு போதித்து இந்த திருவிருந்தை அவர் நிறுவி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் தெரியும், யூத மக்கள் எகிப்திலிருந்து கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்ததை நினைவு கூறுகிற அந்த நாளிலே, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை அவர்கள் நினைவு கூறுகிற வகையிலே இந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரும் கொண்டாடுகிறார். இந்த யூத சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே இயேசுவோடைய சீடர்களும் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அந்த பண்டிகை ராபோஜனத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடைய சரீரம், உங்களுக்காக உடைக்கப்பட்டது, உங்களுக்காக நொறுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி பூசியுங்கள் என்று சொல்கிறார். பின்னர் திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு இது உங்களுக்காக சிந்தப்படுகிற போகிற என்னுடைய ரத்தம். ஏன்னா அதற்கு அடுத்த நாள் தான் அவர் பிடிக்கப்பட போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார், சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்த போகிறார். முன்னதாகவே அவர் அங்கே சொல்லுகிறார், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிரேக்க மொழியிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அந்த வார்த்தை என்ன உபயோகித்திருக்கிறார் என்று பார்க்கணும். இப்சிசிமா வேர்பு ஜீசு, இப்சிசிமா வேர்பு ஜீசு என்கிற பதத்தை தான் கிரேக்கத்திலே பயன்படுத்திட்டார்கள். அதன் பொருள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பதுதான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ இந்த திருவிருந்து என்பது எதற்காக செய்யப்படுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்கு, அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு, அவர் இரத்தத்தினாலே, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாக்கின ரட்சிப்பை, மீட்பை நினைவு கூறுவதற்காக இந்த திருவிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த வார்த்தை இப்சிசிமா வேர்பு ஜீசு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் ஆதி திருச்சபை மக்களுக்கு பவுல் சொல்லும்போது இந்த கொரிந்தியரிலே நாம் வாசிக்கின்ற பகுதியிலே அருமையாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இப்சிசிமா வேர்பு ஜீசு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தையை, இதன் அடிப்படையிலே நான் 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அந்த 2 காரியங்களை நாம் தியானிப்போம். நாம் முதலே சொன்னபடி இந்த திருவிருந்தை குறித்து நாம் தியானித்து கொண்டே போகலாம், அதற்கு அளவே இல்லை. அதை தியானிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாள் போதாது, அவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் 2 காரியங்களை மாத்திரம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவது பாருங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்சிசிமா வேர்பு ஜீசு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் நாம் இப்போ வாசிக்கிட்ட அந்த பகுதி 19வது வசனத்திலே, அப்படியே அவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அங்கே சொல்கிறார். முதலாவது அவர் அப்பத்தை எடுக்கிறார். அப்பத்தை எடுத்து அதை பிட்கிறார், உடைத்து அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கும்போது சொல்கிறார், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. நாளை மறுநாள் இந்த சரீரம் என்ன பண்ண போகிறது? அடிக்கப்பட போகிறது, இது உடைக்கப்பட போகிறது. இதை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. எதை செய்ய சொல்லுகிறார்? அவரை நினைவு கூறுகிறோம், ஆனால் இங்கு அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. அப்போ இங்கு என்ன சொல்லுகிறார்?
இந்த அப்பத்தை உடைக்க சொல்லுகிறார், இந்த அப்பத்தை சாப்பிட சொல்லுகிறார், அவருடைய சரீரத்தை சாப்பிட நமக்கு கொடுக்கிறார். இயேசுவானுடைய சரீரத்தை மாம்சத்தை அப்படி நம்ம சாப்பிட முடியுமா? இயேசுவானுடைய சரீரத்தை மாம்சத்தை நாம் அப்படி சாப்பிட முடியுமா? அவருடைய ரத்தத்தை அப்படி குடிக்க முடியுமா? அங்கே திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கும்போது அதே காரியத்தை தான் சொல்லுகிறார், நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இப்போ அங்கே வாங்கி பூசியுங்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஏசாமி சொல்கிறார், ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுகிறோம், டேக் ஈட், ஈட் மீ, என்னை புசியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இதனுடைய பொருள் என்ன? அவரை புசிப்பது, அவருடைய மாம்சத்தை புசிப்பது என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது அவரை ஏற்றுக்கொள்வது தான். இங்கே யோவான் என்பது நற்செய்தியிலே நாம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை பாருங்கள். ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். தன்னுடைய மாம்சத்தையே, தன்னுடைய உடலையே அவர் கொடுக்கிறார். அதை கொடுத்து விட்டு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னால் அதற்கு தமிழில் நாம் என்ன சொல்லுகிறோம்? வாழ்வனைக்கும் உணவு நானே, நீங்கள் என்னை உட்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவாமியுடைய சரீரத்தை நாம் உட்கொள்ள வேண்டுமாம். அதனுடைய பொருள் என்ன? இயேசுவாமியை நாம் ஏற்றுக்கொள்வது தான். சாப்பிடுவதுன்னா என்ன? உணவை நாம் வாயினாலே சாப்பிட்டு நம்ம உடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதற்கு நாம் சாப்பிடுகிறோம், வாயினாலே அதை சாப்பிடுகிற உணவு. அதே போல் இயேசுவாமி நீங்கள் சாகாமல் இருப்பதற்கு, நித்திய வாழ்வு வாழ்வதற்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்னை புசியுங்கள் என்று சொல்லுகிறார். அவரை புசிப்பது என்றால் இங்கே என்ன பொருள் ஏற்படுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வது. அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்வது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான். அவரை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, இயேசுவாமியுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்வது, அதுதான் அவரை நினைவு கூர்ந்து செய்வதாக இந்த பகுதியில் நாம் அருமையாக வாசிக்கிறோம். இயேசுவாமி தருகிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வது, நம்மை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுப்பேன் என்கிறார், சாபங்களிலிருந்து அவர் மீட்டெடுப்பேன் என்று சொல்கிறார். நாம் இது வேண்டாம் என்று சொல்லிவிடுவோமா? வேணும்ல, நமக்கு ரட்சிப்பு நாம் அனைவருக்கும் வேண்டும். எனவே அவருடைய ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதைத்தான் இந்த பகுதியிலே நாம் திருவிருந்திலே வந்து இங்கே பங்கு பெறும்போது ஆயர் அந்த அப்பத்தை நமது கையிலே கொடுத்து, உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்று சொல்லி அவர் தரும்போது நாம் உண்மையிலே அவருடைய உடலிலே ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஆண்டவரை என்ன செய்கிறோம்? நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய அந்த அப்பம் வாங்கி நம்ம கையில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கையிலிருந்து நாம் அதை நம்முடைய நாவிலே வைக்கிறோம், சாப்பிடுகிறோம். சாப்பிடும் போது ஆண்டவருடைய உடலோடு நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஒன்றோடு ஒன்றாக ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை, அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் செய்யும்படியாக இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய போதனைகள் பார்த்தா கணக்கிலடங்காத போதனைகள். அதை குறித்த ஆராய்ச்சி புத்தகங்கள் கணக்கிலடங்காதவை, ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிலடங்காதவை. வேத புத்தகத்திலே அவருடைய போதனைகள் கணக்கிலடங்காத போதனைகளாக இருக்கின்றன. ஆனாலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலே கடவுளுடைய இயேசுவானவருடைய போதனைகளை முழுமையாக கொடுத்திருக்கிறார்கள். மலை பிரசங்கம் என்று சொல்லி அதிலே எத்தனையோ போதனைகளை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தான் இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த திருவிருந்திலே நாம் வருகிறோம், அப்பத்தை வாங்குகிறோம், அதை சாப்பிடுகிறோம், திராட்சை ரசத்தை வாங்குகிறோம், அதை நாம் பானம் பண்ணுகிறோம். எதற்காக? அவரை நினைவு கூர்ந்து இதை செய்வதற்காக. எதற்காக? இயேசுவாமியை ஏற்றுக்கொள்வதற்காக, அவருடைய போதனையை, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக. இயேசுவாமியுடைய போதனைகளை சொல்லிக்கொண்டே போனால் நிறைய இருக்குது, அதற்கு காலம் போதாது. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசுவாமியுடைய போதனைகளை இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை வைத்து ஒரு 2, 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூலிலே 5வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலே இயேசு ஒரு அருமையான ஒரு போதனையை சொல்லுகிறார்.
மத்தேயு 5:23-24 இயேசுசாமி சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்கள், திருவிருந்தாராதனையிலே பங்கு பெறுகிறேன் என்று சொல்கிறீர்கள், ஆராதனையிலே பங்கு பெறுகிறேன் சொல்கிறீர்கள். அப்படி நீங்கள் போகும்போது 23 ஆகையால் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயில், அங்கேதானே பலிபீடத்தின் மீன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஏசுசாமி சொல்லுகிறார், அவருடைய போதனை. கோயிலுக்கு வர்றீங்க, ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்கள் கூட பிறந்தவர்கள் கூட, உங்கள் குடும்பத்தார் கூட, உங்களை சூழ்ந்து வாழ்கிற மக்கள் கூட சண்டை போட்டிருக்கீங்களா? மனஸ்தாபம் இருக்குதா? ஏதாவது பிரச்சனையா? முதல்ல அவர்களோடு போய் ஒப்புரவாகி விட்டு உங்கள் காணிக்கையெல்லாம் இங்கே வச்சுட்டு போங்க. முதல்ல ஒப்புரவாகி விட்டு திரும்ப வந்து இந்த காணிக்கையை படையுங்கள்னு சொல்கிறார். ஒப்புரவாக ஊழியம், மனிதரோடு மனிதர்கள் இணைந்து வாழுகிற, இசைந்து வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவர் கற்றுக்கொள்ளுகிறார். மட்டுமல்ல, அதே அதிகாரத்திலே 43 44 வசனங்களிலே அருமையாக இன்னொரு போதனை சொல்கிறார். பாருங்கள், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துரு, உனக்கு அடுத்தவனை 43வது வசனம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டீர்கள். உலகத்தில் என்ன சொல்வார்கள்? உங்கள் குடும்பத்தாரை, ஃப்ரெண்ட்ஸு மற்றும் எல்லாரையும் நீங்கள் நேசியுங்கள், ஆனால் உங்கள் எதிரிகளை, சத்துருக்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பகைக்க வேண்டும் என்று உலகம் எழுதியிருக்கிறது. ஆனால் ஏசுசாமி சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட போதனை பாருங்க. ஏசுசாமி இந்த போதனைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டா தான் உண்மையிலே இந்த திருவிருந்தில் வந்து பங்கு பெறுகிறதிலே, ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகிறதிலே அது ஒரு பொருள்பட்டதாக இருக்கும், அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கும். அதைத்தான் இயேசுவானவர் அருமையாக சொல்கிறார். அப்போ ஒப்புரவாகுதலின் ஊழியம், அங்கே ஒப்புரவாக வேண்டும். மட்டுமல்ல, இங்கே மன்னிக்கிற இந்த ஊழியத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த வசனங்களிலே. மட்டுமல்ல, மத்தேயு 7வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:3-4 வசனங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். நம்மிடத்திலே அநேக குறைகளை, குற்றங்களை வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை என்ன பண்ணுகிறோம்? குறை சொல்லுகிறோம், குற்றம் சொல்லுகிறோம், குற்றம் சாட்டுகிறோம். அதே தான் முந்தின வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் நீங்கள் பார்க்கணும்னால், நீங்கள் குற்றவாளிகளாகும்படி மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டாம், மற்றவர்களுக்கு தீர்ப்பெழுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அதைத்தான் போதிக்கிறார். நம்முடைய குற்றங்களை, குறைகளை உணர்ந்து கொண்டு மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டாதபடிக்கு ஆண்டவருங்க ஒரு போதனையை அருமையாக நமக்கு வைக்கிறார். மட்டுமல்ல, அதே 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் மனிதர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாம். மத்தேயு 7வது அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு ஒரு பெயர் இருக்குது, தங்க விதி என்று பெயர். அதற்கு கோல்டன் ரூல் அப்படின்னு பெயர். பைபிளில் இருக்கிற முக்கியமான வசனங்களிலே இதுவும் ஒரு முக்கியமான வசனம். கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள், தங்க விதி. என்ன விதி? நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மற்றவர்களை நேசியுங்கள். எல்லாரும் உங்களை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மற்றவர்களை என்ன பண்ண வேண்டும்? பாராட்ட வேண்டும். மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் என்ன மற்றவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்கிறார். இப்படி அநேக போதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசுசாமி சொன்ன போதனைகளை, இந்த போதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அதுக்கு தான் திருவிருந்து, அதுதான் திருவிருந்து. அப்போ அந்த திருவிருந்தில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இப்சிசிமா வேர்பு
ஜீசு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எதை செய்யுங்கள்? கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்று அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது பாருங்க, இன்னொரு காரியத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன இயேசு சுவாமி அவர் என்னை நினைவு கூறும்படியே சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், இந்த மத்தேயு என்பது நற்செய்தி நூலில் 26வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அங்கே சொல்லுகிற பார்க்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறார் என்றால், ஒரு உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு அக்ரிமெண்ட், கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்திலே அவர் நம்மை அழைக்கிறார், இந்த ஒப்பந்தம் செய்ய அவர் நம்மை அழைக்கிறார். கம்யூனியனில் வரும்போது ஏதோ வந்தோம், திருவிருந்திலே பங்கு பெற்றோம். நானும் திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கிறேன். அப்பத்தை நான் சாப்பிட்டேன், திராட்சரசத்தை நான் பானம் பண்ணினேன், நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறேன். சும்மா சொல்லிவிட்டு கடந்து செல்வதில்லை, கடவுளோடு ஒரு ஒப்பந்தம் செய்வது தான் இந்த திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் செய்வதற்கு அவர் அழைக்கிறார். என்ன ஒப்பந்தம் செய்வதற்கு? கடவுளுக்கு நமக்கும் இடையில என்ன ஒப்பந்தம் இருக்குது? அவர் பெரியவராக இருக்கிறார், உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், சர்வ வியாபி, சர்வ ஞானியாக இருக்கிறார். அவருக்கும் அற்பர்களாக இருக்கிற நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். என்ன தொடர்பு இருக்கிறது? ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் நாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை என்னன்னு சொன்னால், கடவுள் சொல்லுகிறார், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருக்கிறீர்கள். நான் உங்கள் தகப்பனாய் இருக்கிறேன், நீங்கள் என் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நான் உங்கள் ஆண்டவராய் இருக்கிறேன், நீங்கள் எனது ஊழியக்காரராய் இருக்கிறீர்கள். நான் உங்கள் போதகராய் இருக்கிறேன், நீங்கள் என் சீடர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஒரு உறவை புதிய ஒப்பந்தத்தின் மூலம் அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ நாம் திருவிருந்திலே வந்து பங்கு பெறும்போது கடவுள் ஏற்படுத்தின இந்த திருவிருந்திலே இந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பித்து கொள்வதற்கு அழைக்கலாம். அதுதான் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவது. இப்சிசிமா வேர்பு ஜீசு என்ற கிரேக்க பதத்தினுடைய பொருள் என்னன்னா, என்னை நினைவுகூறும்படி நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தானே? கடவுளுடைய பிள்ளைகளா இல்லையா? நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். அதுதான் யோவான் என்பது எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே அருமையாக யோவான் சொல்கிறார், அவருடைய நாமத்தினாலே, இயேசுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கிறார்கள். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் யார்? கடவுளுடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்பதை அந்த வசனம் சொல்லியிருக்கு. எல்லாரும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாம் சொல்ல முடியாது, நான் எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நாம் நிச்சயமாக சொல்லவே முடியாது. நாம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். இதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை தான் கடவுள் செய்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிறோம். மட்டுமல்ல, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவர் இன்னொரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆமாம், நீங்கள் சொல்லுகிறபடி நான் உங்களுக்கு ஆண்டவர் தான், நான் உங்களுக்கு போதகர் தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கடவுள் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர்னா என்ன பொருள் என்றால் எஜமான் என்று பொருள். ஆண்டவர் என்று சொன்னால் எஜமான் என்று பொருள். நாம் எல்லாரும், அவர் நம்முடைய முதலாளியாக இருக்கிறார், எஜமானாக இருக்கிறார், நாம் அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய போதகராக இருக்கிறார், நாம் அவருடைய சீடர்களாக இருக்கிறோம். இதைத்தான் இந்த யோவான் 13:13 இந்த வசனம் நமக்கு விளக்குறது. அப்போ இந்த இடத்துல அவருக்கு நாம் அடங்கி இருக்க, அவருடைய பிள்ளைகளாய் வாழ, அவருடைய சீடர்களாய் வாழ, அவருடைய ஊழியக்காரர்களாய் வாழ, அவருடைய மக்களாய் வாழுவதற்கு தான் இந்த ஒப்பந்தம். எந்த ஒப்பந்தம்? என்னுடைய இரத்தத்திலே நீங்கள் பானம் பண்ணுங்கள், இந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுத்து இதை குடியுங்கள், இதை பானம் பண்ணுங்கள். இதை பானம் பண்ணும்போது நீங்கள் என் இரத்தத்திலே ஒரு உடன்படிக்கை,
அதாவது ரத்தம் இல்லாமல் எங்கேயுமே அக்ரிமெண்ட்டு போட முடியாது. அந்த காலத்துலலாம் இப்போல்லாம் பத்திரம், பாண்டு பத்திரம் வாங்கி அதிலே நாம் அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு விடுக்கிறோம். ஆனால் முந்தின காலத்துலலாம் என்ன பண்ணுவார்களாம், அந்த பாண்டு பத்திரத்தில் பேப்பரில் எழுதும்போது ரத்தத்தை வைத்து அவர்கள் கையெழுத்து போடுவார்களாம். இராணுவத்திலே மற்ற அரசுகளுக்கு இடையில் இருக்கும்போது இரத்தத்தினாலே அவர்கள் உடன்படிக்கை செய்வார்களாம். இயேசுசாமி கூட தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீங்கள் என் மக்கள், என் பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை உடன்படிக்கையின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். நாமும் இன்று அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறோம் என்ற இந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ள, அக்ரிமெண்ட் சில நேரத்தில் என்ன ஆகிவிடும், காலாவதி ஆகிவிடும், ஒப்பந்தம் காலாவதி ஆகிவிடும். ஆனால் நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு நேரமும் நாம் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். என்ன புதுப்பிக்கிறோம்? ஆண்டவரே, நான் உம்முடைய மகன், நான் உம்முடைய மகள், நான் உம்முடைய போர் சேவகன், உம்முடைய ஊழியக்காரன், உம்முடைய சீடன் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு தான் இந்த திருவிருந்து நமக்கு கொடுக்கிறது. மட்டுமல்ல, நாம் முதலில் கேட்டது போல் இயேசுவை நாம் புசிக்கும்படியாக, அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாமல் தான் இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு தரப்பட்டுகிறது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களில் நாம் இந்த திருவிருந்து நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம். இந்த திருவிருந்தை நாம் ரொம்ப அலட்சியமாக நினைத்திருக்கிறோம். இதில் அபாத்திரமாய் நாம் பானம் பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்று நாம் பல பாடுகளை படுகிறோம் என்று சொன்னால் கூட அது மிக ஆகாது. நாம் அபாத்திரமாக பங்கு பெறும்போது பல்வேறு இன்னல்களை இதில் சந்திக்க நேரிடும் என்று பவுல் அங்கே தெளிவாக சொல்கிறார். அதை தான் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29, 30 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29 முக்கிய 30 வசனங்கள். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், பவுல் எவ்வளோ அருமையாக சொல்கிறார். இந்த திருவிருந்திலே நாம் கவலீனமாக, நாம் ஏனோதானா வந்து அபாத்திரமாய் உரிய ஆயத்தம் இல்லாமல், ஜபம் இல்லாமல் நாம் பங்கு பெறும்போது இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனாலே நமக்கு பல பாடுகள், வேதனைகள் வந்திருக்கிறது என்பதை அருமையாக பவுல் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். நமக்கு கூட இப்போ அந்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே நாம் மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு பாடல், அந்த பாடல் இதைத்தான் சொல்லுகிறது. நாம் எப்படி இதற்கு அபாத்திரராய் ஆகி போனோம், ஆண்டவரே திரும்பவும் இந்த நற்கருணையை எங்களுக்கு தாரும், திரும்பவும் இந்த திருவிருந்தை நான் பெற்றுக்கொள்ள, நான் கருத்தோடு அதை பெற்று அனுபவிக்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த பாடல் கேட்கிறது. இந்த பாடலை நாம் பாடி நம்முடைய தியானத்தை நிறைவு செய்வோம். நற்கருணையாம் பந்திக்கு அபாத்திரனாயினே, நற்சீரை தந்து என்னையும் கண்ணோக்கி பாருமே, உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனலே, என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சம் வையுமே. ஆண்டவரே, இந்த நற்கருணையாகிய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நான் அபாத்திரனாகி போனேன். நான் அபாத்திரமாக இதிலே பங்கு பெற்றதினாலே இன்று இந்த பந்தி எனக்கு கிடைக்காமல் நான் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு இன்னல்களை நான் சந்திருக்கிறேன். எனக்கு நற்சீரை தந்து நான் மீண்டும் உடைய பந்தியிலே சேர எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம். அருள் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் என்னை தகுதிப்படுத்தி மீண்டும் உடைய திருவிருந்திலே இணைவதற்கு எனக்கு உதவி செய்வோம் என்று கேட்போம். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்து நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் நாம் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பொழுது பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலபாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். மீண்டும் நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 9வது பாடலை நாம் பாடுவோம். தேவ தேவனே யெகோவா வா என் ஜீவனே என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலை பாடும்போது கடவுளுக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். ஆங்காங்கே வீடுகளிலே நாம் இருக்கிற இடங்களிலே கடவுளுக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் எடுத்து வைத்து நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனைகள் 9வது பாடல். Dewa, Wah, Yang
ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்த ஓய்நாள் காலை நேரலை ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே தங்கள் வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே எங்களோடு பங்கு பெற நீர் திருச்சபை மக்களுக்கு உதவி செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்களிலே உலகமெங்கும் ஆண்டவரே இந்த கோவிட்-19 என்ற இந்த தீநுண்மி பெருந்தொற்றினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு பல்வேறு தடை உத்தரவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே திருச்சபைகளும் ஆண்டவரே அவைகள் ஆராதனை நடத்த முடியாதபடி நாங்கள் ஏகோபித்து கூடி இந்த இடத்திலே உம்மை உயர்த்த முடியாத நிலையிலே நாங்கள் நேரலை வாயிலாக நீர் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையை நீர் மாற்றும். வர நாட்களிலே திருச்சபைகள் திறக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. திறக்கிற திருச்சபைகள் மீண்டும் ஒருபோதும் மூடப்படாத படிக்க ஆண்டவரே இந்த பெருந்தொற்றை நீர் முழுமையாக நீர் நீக்கி போட வேண்டும் என்று இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3ஆம் 4ஆம் அலைகள் ஆண்டவரே வராதபடி நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் போதகர் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்காக நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவர்களை நல்ல சுகம் பலன் ஜீவன் கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து அவர்கள் நல்ல சுகத்தோடு பலத்தோடு அருமையான திருச்சபைக்கு சேவை செய்ய திருச்சபை மக்களுக்கு அவர்கள் பணியாற்ற நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பல்வேறு திருச்சபை ஐக்கியங்களின் பொறுப்பாளர்கள், கன்வீனர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற சிறப்பு பணி நிமித்தம் இன்னும் அதிகமாய் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் பல்வேறு ஆண்டவரே தேவைகளினாலே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பண தேவை, பொருள் தேவை என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தங்கள் பிள்ளைகளை குறித்த கரிசனையோடு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எல்லா மக்களும் அன்புடனும் நல்லமுடனும் வாழ நீர் உதவி செய்யும். அதற்காக அரசாங்கங்கள் ஆண்டவரே மக்களின் நல்வாழ்வுக்காக பிரயாசப்பட ஆட்சியாளர்களை நீர் மாற்றித்தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நிமித்தமாக நாங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே படைத்திருக்கிற காணிக்கைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. இந்த காணிக்கைகளை என்ன நோக்கத்திற்காக நாங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆசீர்வதியும். காணிக்கைகளை ஏற்று அங்கீகரித்தரலும். எங்களையே நாங்கள் சுகந்த காணிக்கையாக உமக்கு கொடுக்கிறோம். நீர் ஏற்று பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் தேற்றரவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.
தேவ சமாதானத்தோடு நாம் உலகத்துக்குள் செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.